ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பல நாட்களாக சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவங்க மத்தியில் ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு வார்த்தை கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனால் 4 டைமெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் இந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரட்சிப்புன்னா என்னென்னு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது, தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த நாளில் கிருபாதார பலி அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். பாவம் செய்கிற பாவியின் மேலே சினம் கொள்ள வேண்டிய தேவன் எப்படி டபக்குன்னு அன்பு காட்டினார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ரெமிஷன், அதாவது நிவாரணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இதை நான் சொல்லும் போதே டக்குன்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வரும், பாவ நிவாரணம். ஆமாம், எக்ஸாக்டாக அதை தான் பற்றி பேச போகிறோம், பாவ நிவாரணம். இதை தமிழில் வேதம் எப்படி வளர்க்குதுன்னா நீக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கிற மாதிரி, அதாவது புட் அவே, ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், புரியும். எபிரேயர் 9வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுது, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கும் பொருட்டாக அப்படின்னா சென்டிங் பேக் யுவர் சின்ஸ் அல்லது புட்டிங் அவே யுவர் சின்ஸ், அதாவது மன்னிக்கிறேன்னு மட்டும் சொல்லாமல் சென்டிங் பேக், அது இல்லாமல் ஆக்குறாரம்மா. இப்போ நம்ம பிள்ளைகளை கண்டிக்கும் போது என்ன சொல்லுவோம், 2 தடவை பண்ணிட்டேன், இன்னொரு தடவை பண்ணால் அப்போ அடிப்பேன் அப்படிமோ. அப்போ 2 தடவை பண்ணது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. நாம் கேட்டால் மன்னிச்சிட்டோன்னு சொன்னோம், ஆனால் அதை மன்னிச்சோங்கிறத விட நீக்கலாம் என்ன அர்த்தம், என் மைண்டை விட்டு நீக்கலை. நான் ஒவ்வொரு முறையும் அவனை பார்க்கும் பொழுது 1வது தடவை தப்பு பண்ணிட்டான், 2வது தடவை பண்ணவன், 2 தப்பு பண்ணவன், 3வது தப்பு பண்ணுறான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அந்த பாவம் நீக்கப்படலை. ஆனால் தேவனை பற்றி, ரட்சிப்பை பற்றி சொல்லும் பொழுது பாவத்தை நீக்கும் பொருட்டாக, பாவத்தை மன்னிக்கும் பொருட்டாக மாத்திரமல்ல, பாவத்தை நீக்கும் பொருட்டாக. இது எப்படி விலைக்கு சொல்கிறது? நம்ம அப்படியே லேவியராகமத்துக்கு போகலாமே. லேவியராகமத்தில் 16வது அதிகாரம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவாரணம் நடக்கக்கூடிய அந்த நாள். அந்த கதை தான் உங்களுக்கு தெரியும்ல. 2 ஆடை சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க, ஆசாரியன் இதை மாதிரி வழக்கமாக அவங்க அதை கொன்று ரத்தத்தை எடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் அந்த செய்யக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்வாங்க, உங்களுக்கு அது தெரியும். ஆனால் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இன்னொரு ஆடு. என்ன ஆடுன்னு கேட்குறீங்களா? அதான் போக்காடு, உங்களுக்கே தெரியும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 10வது வசனம் இப்படி சொல்லுது, போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவிர்த்தி உண்டாக்கவும், அதுதான் அந்த நிவாரணம். அதை போக்காடாக வனாந்தரத்தில் போக விடவும், அது அப்படியே போயிடணும் சார், அது ஏரியா பக்கமே வரக்கூடாது. அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய சன்னதியில் நிறுத்தி, இப்போ நம்மளால் என்ன பண்ணுவார், ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா அப்படி கையை வைக்கிறார், அது மேலே வச்சுட்டு, அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும், 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பாங்க வா இந்த ஆட்டை கூட்டிட்டு போயிரு. இந்த வெள்ளாட்டுக்கடா என்ன பண்ணுமா, 22வது வசனம், அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. இவன் மேலே இருந்த தப்பை முதல் தடவை பண்ணிட்டேன், 2வது தடவை பண்ணிட்டேன், 3வது தடவை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த 3ஐ எடுத்து அந்த ஆடு வாங்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பண்ண தப்பு எங்கடா, 2வது பண்ண தப்பு எங்கே, 3வது பண்ண தப்பு எங்கன்னா, இல்லையே சார் இங்கே, ஏன் எங்கே போச்சு, அதை ஆட்டு மேலே வச்சு அதை அனுப்பிச்சாச்சு, அப்போ அதை நீக்கியாச்சு, என் ஸ்லேட்டில் அது இல்லை, என் அக்கௌண்ட்டில் அது இல்லை. இதுதான் நடந்தது உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புலையும். இதை குறித்து பார்க்கும் பொழுது இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் எப்படின்னு காமிக்கிற பாருங்களேன். இந்த ரெமிஷனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்க்குறேங்க. இப்போது நீங்கள் உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுது, ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போது சரி தெரியாமல் பண்ணுறோம் போட்டோம் அப்படிமோ, 2வது தடவை தப்பு பண்ணும்பொழுது அடிக்கணும்னு உங்களுக்கு தோணும், கை துருன்னு வரும், ஆனாலும் அடிக்க மாட்டோம். ஆனால் 3வது தடவை தப்பு பண்ணும்போது சாத்துன்னு சாத்திடுவோம். இப்போ இந்த தடவை நடந்தது, 2வது தடவை நடந்ததுல, அதே மாதிரி கடவுளும் பார்த்து தானே இருந்திருப்பார். நீங்கள் தடவை தப்பு பண்ணும்போது சரி போ அப்படின்ட்டு இருப்பார். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒன்று தடவை எங்கே இருக்குது பிரதர் பைபிள்னு கேட்டுறாதீங்க, வசனத்தை காமிக்கிறேன், முதல்ல சொல்கிறேன். 2வது தடவை பண்ணும்பொழுது ஆண்டவர் இவன் ஓவராக பண்ணுறான், இவ்வளோ சொல்லியும் பண்ணிகிட்டே இருக்கிறான், இவனை நாளை சாத்துவோமா அப்படின்னா சரி வேண்டாம் அப்படின்னு அப்படி இருக்கும். நீங்கள் ஆண்டவர் பல்ல கடிச்சிட்டு இருக்காரான்னு கேட்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை தான் அப்படி சொல்கிறேன். எப்படி இருக்குது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில், நல்லா கவனிச்சிங்களா வார்த்தை, பொறுமையாக இருந்தாராமா. இப்போ பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது போ போ போ, இது பொறுமையாக இருக்கிறது.
பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து. அப்போ நல்லா கவனிங்க, பொறுமையாக இருந்தது சிம்பிளி வெயிட்டிங், லெட் இட் கோ, போட்டோண்டு. அடுத்து பொறுத்து கொண்டிருந்ததுங்கிறதுல டாலரன்ஸு. அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கணும் அடி, ஆனாலும் கொடுக்கல. அதே மாதிரி தான் தேவன் நாம் செய்த பாவங்களை பல நேரத்தில் லெட் கோ அப்படின்னு, சரி போட்டோம் இப்போ மனம் திரும்பிடுவோம் போட்டோம் அப்படின்னு. ஒரு சில நேரத்தில் பொறுத்து கொண்டதை குறித்து அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல், நாட் ஆக்டட் பிகாஸ் ஆஃப் ஓபியரன்ஸ். அதாவது இப்போ அவர் செயல்பட்டே ஆயிருக்கணும் ஆனால் ஆகலை. சின்ன எக்ஸாம்பிள், யோனாவுக்கு நினிவே மக்கள் பண்ணுற பாவத்தை சகிக்க முடியல, ஆனால் தேவன் என்ன பண்ணார், அதை பொறுத்து கொண்டதை குறித்து. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பாவத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம்மளாலேயே சகிக்க முடியல. ஏண்டா அப்போதான் செங்கடல் பிளந்திருக்கு, டக்குன்னு தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, சாப்பாடை முறுமுறுக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி ஆண்டவர் பொறுத்து இருந்தார்? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் உங்களையே பொறுத்துட்டு இருக்கிற அதே ஒரு விஷயம். அப்போ முதல்ல ஸ்டேஜ் 1 என்ன, லெட் கோ, சரி போட்டோம். ஸ்டேஜ் 2 என்னன்னா, இதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதைத்தான் வேதம் சொல்லுது. முதல்ல லெட் கோ, தட் இஸ் ரெமிஷன். அதுக்கப்புறம் அவர் பொறுத்து கொண்டு இருந்தார் அப்படின்னா எந்த ஜஸ்டிஃபிகேஷனும், அதாவது செய்யாமல், எந்த தீர்ப்பும் செய்யாமல் அவர் பொறுத்து கொண்டிருந்த, அதைத்தான் நம்ம ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மளுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு இருக்கிற அந்த சினாரியோ பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நினைப்பு வந்துடுதுன்னா, என்ன ஆண்டவர் வருவார்னு சொல்கிறாங்க, என்ன வந்தார், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஒரு அலட்சியமான மனப்போக்கு வருது. அல்லது இப்போ சங்கீதம் 78வது அதிகாரம் 38வது வசனத்தை படித்து பார்த்திங்கன்னா, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் மாம்சம் என்று நினைவு கூர்ந்தார்னு 39வது வசனம் சொல்லுது. ஆனால் இந்த உலக மக்களை பாருங்களேன், இதை பார்க்கும் பொழுது என்ன உங்கள் ஆண்டவர் வருவார் நியாய தீர்ப்பு கொடுத்துருவாரு, நீங்கள் ஒன்றும் நடக்கலை, ரொம்ப பகல அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும், அப்போ கண்டிப்பாக அந்த காரியங்களெல்லாம் கேள்வி கேட்கப்படும். அப்போ இந்த டைம் எதுக்கு? உன் மேலே இருக்கிற அன்பு. ஒருவேளை இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராமல் இருந்தாலோ, இல்லை ரட்சிக்கப்பட்டோன்னு நினச்சிக்கிட்டு மனம்போன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒன்றும் நடக்கலையே, நார்மலாக தானே இருக்குது வாழ்க்கை அப்படின்னு நினச்சாலோ, தேவ தயவு நீங்கள் குணப்பட வேண்டும் என்று காத்திருக்குது. ஒருவேளை இந்நாள் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் காத்திருக்கிறார், நீங்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா கண்டுக்காமல் இருந்தார், அவருக்கு தெரியாமல்ல, காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறார்னு வரல, கட்டளை இடுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்நாள் வரைக்கும் பண்ண தப்ப அவர் காணாதவர் போல இருந்திருக்கலாம், which doesn't mean that he didn't know that. அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் கண்டுக்காமல் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் அவைலபிளாக இருக்குது, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் அவைலபிளாக இருக்குது, இந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கும் எனக்கு அவைலபிளாக இருக்குது. விசுவாசிச்சா மட்டும் போதும். காளை வேண்டாம், ஆடு வேண்டாம், மந்தை வேண்டாம், புறா வேண்டாம், ஒன்று வேண்டாம், விசுவாசிச்சா போதும். அதனால் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் காத்திருக்கிறாராமா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் எக்ஸாக்டாக பேதுரு இதே எழுதுகிறாரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும், உங்களையும் சேர்த்து எழுதியிருக்கீங்க, நீங்களும் சரி நானும் சரி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அதுதான் அவருடைய விருப்பம், நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக இருக்கலாம், இல்லை ஒருவேளை இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்களும் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறாரு. மனுஷனுக்கு 1000 ஆசை வருது, அது நிறைவேற்ற முடியல. ஆனால் இது தெய்வத்தோட ஆசை. தெய்வத்தோட ஆசையில் நீங்கள் இருக்கீங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன், தேவனே ஆசைப்படுறாராமா. எதுக்கு? நீங்கள் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி நேசிக்கிற ஒரு தெய்வத்தை வேறு எங்கேயுமே நீங்கள் காண முடியாது. இவர் தம்முடைய குமாரனை கொடுத்ததுனால தான் உங்களுக்கும் எனக்கும் அன்பு அப்படின்னு என்னிடையே தெரிய வந்துச்சு. ஏன் தாமதிக்கிறோம்? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தாமதிக்கிறது போல தெரிந்தாலும்
அது தாமதம் இல்லை, அதுக்கு பேர் பொறுமை. அதுக்கு பேர் என் மேலே வச்சிருக்கிற அன்பு. நான் கெட்டு போகக்கூடாது, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உமது ஆசையாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய நித்திய ஜீவன் உமது விருப்பமாக இருக்கிறது ஆண்டவரே. இதை உணர்ந்தவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக மாற வாழ எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.